அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த கட்டுரை ஏற்கனவே வந்ததாக இருந்தாலும், இது எல்லோரும் மீண்டும் அறிந்து கொள்வதற்காக இதை நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஐரோப்பிய விமான சேவையில் முதல் வகுப்பில் பயணித்த முஸ்லிம் ஒருவரிடம் பணிப்பெண் வந்து மதுக்கோப்பை ஒன்றை எடுத்து நீட்ட, அவரும் அதை மறுத்துவிட்டார். மீண்டும் புரியாமல் மிக அழகிய மனதை கவரும் அமைப்பிலான கோப்பை ஒன்றில் நிரப்பிய மதுவுடன் அவரை குடிக்குமாறு கேட்டு அணுகினார். மீண்டும் மறுத்துவிட்டார். வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிட்டார். திரும்பியவர் மேலாளரை கண்டு சொன்னார், அந்த பயணி என்னிடம் என்னவோ தவறை கண்டிருப்பார் போல, அவர் மதுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அவரை காட்டி சொல்ல, அவரும் கொஞ்சம் பழங்களுடன் மதுக்கோப்பையை கொண்டு வந்து அவரிடம் நீட்ட, அவர் தனது மறுப்பை அவரிடம் சொல்ல, ஏன் நீங்கள் குடிக்கக்கூடாது என அவர் கேட்டார். அதுக்கு இவர், நான் முஸ்லிம் மது அருந்துவதில்லை என சொன்னதும், அதனால் என்ன என்றவருக்கு இவர் சொன்னார், அப்படியாயின் முதலில் இந்த விமானத்தை ஓட்டும் பைலட்டுக்கு கொடுங்களே என்றார். அதை எப்படி, அவர் டியூட்டியிலே உள்ளார். கடமையில் இருக்கையில் மது அருந்தினால் அவர் தவறிழைத்துவிட வாய்ப்புண்டு. அதனால் விதிமீற மாட்டார் என்றார். நானும் கடமையில்தான் இருக்கிறேன். நான் ஒரு இஸ்லாமியன் எனும் அந்த கடமையில் இறைவனுக்கு பயந்து நெறி பிறழாமல் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்றார். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.